Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ரொம்ப கடினமான இந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு பல்வேறு மாணவர்கள் இதை பற்றி பேசியிருந்தாங்க. குறிப்பாக இந்த எக்ஸாம்ஸை ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க, ரீ எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இப்போ ரிசல்ட்ஸ் நாங்கள் போட போகிறோம்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பு சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? கொஸ்டின் பேப்பரை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தனியார் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போவீங்க, கேட்டால் சின்ன தப்புன்னு சொல்லுவீங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே கொஸ்டின் தானே இருந்துச்சு. கொஸ்டின் பார்த்து ஆன்சர் எழுதி அது மூலமாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அந்த கொஸ்டின் தானே உள்ளே இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். நிறைய ஸ்கூல், நிறைய காலேஜ், நாமக்கல், தருமபுரி, திருநெல்வேலி, திருச்சி, விழுப்புரம், நிறைய இடங்களில் முன்கூட்டியே வினாத்தாள் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க. அதையும் நீங்கள் ஒழுங்காக செய்யலை. அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், ஏகப்பட்ட கொஸ்டின் தப்பு. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட டோல் ஃப்ரீ நம்பர் 1965 இருக்கும். இவங்க 1064 கொடுத்துருக்காங்க. கேள்வியும் தப்பு, விடையும் தப்பு, ஆன்சர் கீயும் தப்பு. ஆமாம், பிரைவேட் பஸ்ஸில் கொண்டு போயாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணலை. முக்கியமான குற்றச்சாட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் மறக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வுகளுக்கு அவங்களுடைய பண்டில் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அவங்களுடைய கொஸ்டினுமே ஓப்பன் ஆகிருந்திருக்கு. இப்போ நான் கேட்குறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க எல்லாத்தையும் நான் கேட்குறேன், 160க்கு மேற்பட்டு இங்கே தேர்வான 160 கேள்விக்கு மேலே அதிகமாக போட்டு தேர்வு ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கணும். ஓகே, இது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரைம். இது ஒன்று அப்பா ஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அம்மா ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க, நல்ல வெல்த்தியான ஃபேமிலி, அந்த பசங்க எழுதக்கூடிய எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் நம்பி இருக்கிறவங்க பீடி சுற்றும் தொழிலாளிகள், கணவனை இழந்த கைம்பெண்கள், டெய்லி வேஜஸ், டெய்லி தினசரி கூலிகள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் சார் இது. அவங்க அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய ஒரு அதிகபட்ச நம்பிக்கை இதுதான் அரசாங்கம் அப்படி சொல்லிட்டு. இதே போக்கு நீடித்தால் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல இப்போ 12 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 6 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்கள் கால் பண்ணி வெறும் 6 லட்சம் தான் அப்ளை பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லாமல் போயிடும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சியின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போவே சுத்தமாக இல்லை. 160 கேள்வி மேலே இது யாரும் போட முடியாது. எல்லாருமே சொல்லும் பொழுது 160 கேள்விக்கு மேலே போட்டால் நீங்கள் அவங்க மேலே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வைங்க, நாளைக்கு எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு போட்டித் தேர்வு பயிற்சியாளர் திருமிகு நட்ராஜ் சுப்பிரமணியம் அவர்களுள்ளார். வணக்கம் நட்ராஜ் சார். வணக்கம். வணக்கம் சார். தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சியை பற்றி நாம் பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த குரூப் 4 தேர்வுக்கான ரிசல்ட்ஸை நாங்கள் அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுவோன்னு டிஎன்பிஎஸ்சியிலேருந்து தகவல்கள் வெளியே வந்திருக்கு. குரூப் 4 தேர்வு ஒரு மிக மிக ஒரு கடினமான கேள்வி. டிஎன்பிஎஸ்சி வரலாற்றிலேயே இந்த அளவுக்கு ரொம்ப கடினமான இந்த குரூப் 4 கொஸ்டின்ஸ் நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு பல்வேறு மாணவர்கள் இதை பற்றி பேசியிருந்தாங்க. நாமளே இதை பற்றி பேசியிருந்தோம். குறிப்பாக இந்த எக்ஸாம்ஸை ரத்து செய்யணும்னு சொல்லியிருந்தீங்க, ரீ எக்ஸாம் நடத்தணும்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல் இப்போ ரிசல்ட்ஸ் நாங்கள் போட போகிறோம்னு டிஎன்பிஎஸ்சி தரப்பு சொல்லியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரிசல்ட்டு அக்டோபரில் பப்ளிஷ் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அக்டோபர் வரைக்கும் போக வேண்டாம், நீங்கள் நாளைக்கே பப்ளிஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் பேப்பரை திருத்தாமலே பப்ளிஷ் பண்ணுங்கள். உங்களை யார் அக்டோபர் வரைக்கும் இழுத்து போக சொல்கிறது? எப்படி சார் பேப்பரை திருத்தாமல்? ஆமாம் சார், கொஸ்டின் பேப்பரை உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் தனியார் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போவீங்க, கேட்டால் சின்ன தப்புன்னு சொல்லுவீங்க. அந்த பஸ்ஸுக்குள்ளே கொஸ்டின் தானே இருந்துச்சு. வேறு இன்னும் அதாவது அதை கொஸ்டின் பார்த்து ஆன்சர் எழுதி அது மூலமாக பாஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகக்கூடிய அந்த கொஸ்டின் தானே உள்ளே இருந்துச்சு. அப்போ அதுக்கு நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். அது சின்ன தப்புன்னு சொல்கிறீங்க. அப்புறம் இனிமேல் கொஸ்டினை தாசில்தார் கையில் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இப்போ தாசில்தார் கையில் கொடுத்தனா என்ன பிரச்சனை வந்துச்சு நீங்கள் சொல்லணும். ஒன்று. ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி தான் ஓப்பன் பண்ணணும். நிறைய ஸ்கூல், நிறைய காலேஜ், நாமக்கல், தருமபுரி, திருநெல்வேலி, திருச்சி, விழுப்புரம், நிறைய இடங்களில் முன்கூட்டியே வினாத்தாள் ஓப்பன் பண்ணி தான் நீங்கள் கொண்டு வந்துருக்கிறீங்க. அதையும் நீங்கள் ஒழுங்காக செய்யலை. அவுட் ஆஃப் சிலபஸ் கொஸ்டின், ஏகப்பட்ட கொஸ்டின் தப்பு. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். அதோட டோல் ஃப்ரீ நம்பர் 1965 இருக்கும். இவங்க 1064 கொடுத்துருக்குறாங்க. 1.5 மார்க்கு. இவங்க தப்பு தப்பாக கேள்வி எடுப்பாங்க, இவங்க தப்பு தப்பாக பதில் கொடுப்பாங்க. பாம்பே திட்டம் 1944, ஸ்கூல் புக்கில் 1940 கொடுத்துருக்குறாங்க.
சமச்சீர் கல்வி புக்கில். நம்ம பசங்க சமச்சீர் கல்வி புக்கை பார்த்து படிச்சுட்டு 1940ன்னு சொல்லி ஆன்சர் போட்டாச்சு. நீங்கள் 44 தான் ஆன்சர். இது யார் தப்பு? ஆன்சர் கீழ் 44 போட்டிருக்காங்களா? ஆமாம். அப்போ என்சிஆர்டி புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. அப்போ என்சிஆர்டி புக்கை நாங்கள் ரெஃபர் பண்ணும்போது அதுக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கை ரெஃபர் பண்ண. நவசக்தி, தேசபக்தன் எழுதுனது யாருன்னு, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். திருவி கல்யாண சுந்தரனார், வாவேசு ஐயர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓ, ஏன்னா அவங்க டிஎன்பிசி வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் அந்த புக்கை வாவேசு ஐயர் எழுதினாரா? இல்லை, என்ன நீங்கள் கதை விடுறீங்க? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆன்சர் கீழே இவ்வளவு தப்பாக கொடுத்துருக்காங்களா? ஆன்சர் கீழே இவ்வளோ தப்பு. சரி, எலெக்ஷன் கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பொறுத்த எலெக்ஷன் கமிஷனும் தப்பு, ஸ்கூல் புக்கும் தப்பு, தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் தப்பு, சுப்ரீம் கோர்ட்டும் தப்பு. நான் மட்டும் தான் கரெக்டு. எவன் என்ன சொன்னா நான் அப்படியே தான் இருப்பேன். இது என்ன ஒரு போக்கு? 2001 எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தமிழ்நாடு ஒரு சில ஸ்டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஆமாம். அவங்க வந்து ஒரு லைன் கொடுத்து 2003 அனைத்து மாநிலங்களிலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லியிருக்கீங்களா உங்கள் கொஸ்டினில்? ப்ரூவ் பண்ணுங்கள். 2001 தமிழ்நாடு ஒரு சில மாநிலங்களை பண்ணும்போது 2002 உத்தரகாண்ட், உத்தராஞ்சல் நிறைய ஸ்டேட்டில் பண்ணியாச்சு இவிஎம். சார், நாங்கள் கிளாரிட்டியாக படிச்சுட்டு போய் நீங்கள் இப்படி தப்பாக கேட்டால் என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் ஏ குவாசி ஃபெடரல் இன் நேச்சர். எஸ்ஆர் பொம்மை கேஸில் இது வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஃபெடரல் நேச்சர்னு சொல்லி சொல்கிறீங்க. என்ஐசி, நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர், நீங்கள் நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர்னு கொடுக்குறீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை பார்க்க எல்லா டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்க தெரியும். என்ஐசினா நேஷனல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர். எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ்லாம் அதில் தான் நடக்கும். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்கிறதும் தப்பு, எஸ்ஆர் பொம்மை கேஸு அது நம்ம சுப்ரீம் கோர்ட் சொல்கிறதும் தப்பு, இவிஎம் மிஷினு நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்கிறதும் தப்பு, லா கமிஷன் சொல்கிறதும் தப்பு. குட்ஸ் சேல் ஆஃப் குட் ஆக்ட் 1930 இதுதான் உண்மை. இவங்க குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆக்ட் 1913 கொடுத்துருக்குறாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்னா அது ஜிஎஸ்டி ஆச்சு. இல்லை, அந்த காலத்தில் வந்திருக்குன்னு நினச்சிருக்கேன். அப்போது எதுலேயுமே ஒழுங்கு கிடையாது. தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் போய் எடுத்து பாருங்கள். சிக்கன் குனியா நோயினால் தோல் பாதிக்கப்படும் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒரு பொருத்துகளை வந்து தோல் இருக்குது, சிக்கன் குனியாவை இங்கே ரிலேட் பண்ணலை. ஓகே. அப்போ தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பண்ணுறதும் தப்பு, தமிழ்நாடு விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் செய்கிறதும் தப்பு, என்சிஆர்டி தப்பு, ஸ்கூல் புக்கு தப்பு. நான் மட்டும்தான் கரெக்டாக. நீ எங்கேருந்து கொஸ்டின் எடுத்துகிட்டு வந்தீங்க? நீங்கள் காம்ரேட்னா என்ன? தோழர்னு அர்த்தமா? எந்த மொழியிலேருந்து எடுத்தாங்கன்னு கேட்குறாங்க. சரி, நீங்கள் வந்து அது சர்ச் பண்ணி பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க சர்ச் பண்ணி பார்க்கட்டும். போர்ச்சுகீசியிலேருந்து எடுத்துருக்குறாங்க, இல்லை ஸ்பானிஷ்லேருந்து எடுத்துருக்காங்க சொல்லி ஃப்ரெஞ்சுன்னு கொடுக்குறாங்க. ஓ, அப்போ எல்லாமே தப்பாக கேட்டுட்டு கேள்வியும் தப்பு, விடையும் தப்பு. 75 ஜென்ரல் நாலேஜில் 25 இப்படி இருக்குது. ஓகே, சரிங்களா? அப்போ நான் என்ன கேட்குறேன், கேள்வியும் தப்பு, விடையும் தப்பு, ஆன்சர் கீயும் தப்பு. ஆமாம், ப்ரைவேட் பஸ்ஸில் கொண்டு போயாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி கொஸ்டின் பேப்பர் ஓப்பன் பண்ணலை. முக்கியமான குற்றச்சாட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி கொஸ்டின் ஓப்பன் பண்ணல. எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது ஒரு 20 பேர் ஒரு ஹாலில் உட்காந்துருக்காங்கன்னா நீங்கள் வரணும். அந்த இன்விஜிலேட்டர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இங்கே பாருங்கப்பா உங்கள் முன்னாடி தான் நான் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லி காமிச்சு அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணணும் அந்த பண்டில். அப்புறம் கொஸ்டின் பேப்பர் பண்டில். ஆமாம், அப்புறம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஸ்டின் பேப்பர் கொடுக்கணும். ஓகே, அந்த கொஸ்டினும் சீல் ஆயிருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினும் சீல் ஆயிருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வுகளுக்கு அவங்களுடைய பண்டில் ஓப்பன் ஆகி தான் இருக்குது. அவங்களுடைய கொஸ்டினுமே ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஓகே. ஓ, பப்ளிக்காக வீடியோ போடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஓப்பன் ஃபேஸில் வீடியோ போடுறாங்க. அப்போது எல்லா இடத்துலையும் தப்பாக வச்சுக்கிட்டு நான் வந்து ரிசல்ட் அக்டோபர் நீ இன்றைக்கே போடு. யார் வேண்டாம், நீ இன்றைக்கே போடுங்க. சார், 20 நாட்களாக இதை பற்றி பேசாத மீடியாக்கள் கிடையாது, இதை பற்றி பேசாத தலைவர்கள் கிடையாது. எடப்பாடி பேசிட்டாரு, சீமான் பேசிட்டாரு, தாவேக்கால இருந்து புஷ்பசேலர் அவர் பேசிட்டாரு. பேசாதவங்க யார்? அப்போ இதையும் மீறி நான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படி சொல்லி சொன்னால் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஒரு உயிர்களாக இவர்கள் மதிக்கவில்லை. மாணவர்களை மதிக்கலவங்க, மாணவர்களே மதிக்கவில்லை. அதனால தான் 2 உயிர் போச்சு. தற்கொலை வேற பண்ணிக்கிட்டாங்க. தற்கொலை பண்ணிக்கிட்டாரு சார். தேனியிலேருந்து ஒருத்தர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் கேளுங்க, எவ்வளோ வேணாலும் கேளுங்க, எவ்வளோ கஷ்டம் வேணாலும் கேளுங்க, எல்லாருக்கும் கஷ்டம்தான். பட் கொஸ்டின் பேப்பர் வினாத்தாள் வந்து முன்கூட்டியே ஓப்பன் ஆகிருக்குன்னு மாணவன் கம்ப்ளைண்ட் பண்ணுறானே, அதுக்கே வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. என்கிட்ட 7 பேர் வீடியோ இருக்குது சார், சோசியல் மீடியாவில் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த 7 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நல்ல எக்ஸாம் எழுதினவங்க. என்னுடைய கொஸ்டின் ஓப்பன் ஆகி தான் வந்துச்சுன்னு சொல்லி காமிக்கிறாங்க. தூத்துக்குடியில் எழுதுனங்கிறாரு, ஒருத்தர் சென்னையில் எழுதுனங்கிறாரு, இன்னொரு ஒரு லேடி அவங்க கூட தஞ்சாவூரில் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. மாணவர்கள் போராட்டம் நடத்தி 300 பேர் கலந்துக்கிட்டா, 200 பேர் பெண்கள். ஒரு போராட்டத்துக்கு ஒரு பையன் போகிறான்னா வீட்டில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஒரு பொண்ணு போகுதுன்னா வீட்டில் பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும். அப்போ அந்த வீட்டிலேயே சம்மதம் தெரிவிக்கிற போராட்டத்துக்கு அந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு போயிட்டுவான்னு சொல்லுது. அப்போ அது குடும்பமாக இந்த தேர்வை தவறு என்று கூறும் பொழுது, கோச்சிங் சென்டர் வச்சிருக்கிறவங்களும் இது தவறுன்னு சொல்லும் பொழுது, அரசியல் தலைவர்களும் தவறுன்னு சொல்லும்போது நான் மட்டும்தான் ரைட்டுன்னு உங்களுடைய அந்த மனப்பாங்கு எங்கேருந்து வந்துச்சு? உங்களுக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது?
இது வந்து அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. யுவர் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பணியாளர்கள் அங்கே, அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இந்த மாணவ தேர்வர்களை வந்து நல்லா படித்தவங்களை வந்து செலக்ட் பண்ணி கவர்மெண்ட்டு கொடுக்கணும், அதான் அவங்க வேலை. எஸ்எஸ்சியில் நடந்துச்சு சார். சு வெங்கடேசன் எம்பி, நான் தெரியாமல் தான் கேட்குறேன், இதை அவர் பார்க்குறாரா எனக்கு தெரியல, பார்த்தா ரொம்ப நல்லது. எஸ்எஸ்சியில் வந்து தொலைதூரத்தில் இப்போ தேர்வு மையங்கள் இருக்குது. எஸ்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சரியாக ஒர்க்கு, அவ்வளோலாம் பேசுகிறீங்களே. உங்கள் டிஎன்பிஎஸ்சியில் உங்கள் மதுரையில் தனியார் பஸ்ஸில் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க சார், ஏன் சார் பேச மாட்டேங்கிறீங்க? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் நினைக்கிறேன், அவர் இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்கிறார். என்ன அறிக்கை அப்படின்னா, சாலை ஆய்வாளர்களுக்கு ஒரு 2000-3000 பேருக்கு பணியிடம் வழங்குறாங்க, நாங்கள் வரவேற்கிறோம். என்னத்தை நீங்கள் வரவேற்கிறீங்க? சாலை ஆய்வாளர் போஸ்ட்டுக்கு ஐடிஐ படிச்சிருக்கணும், இல்லை இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இல்லை டிப்ளமா படிச்சிருக்கணும்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது யார்? டிஎன்பிஎஸ்சி. எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, நிறைய மார்க் எடுத்து. ஐடிஐ படித்தவங்க கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. ஹைகோர்ட் என்ன முடிச்சு, ஐடிஐ படிச்சவங்க மட்டும் தான் கொடுக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் இன்ஜினியரிங் பட்டதாரிகள் சுப்ரீம் கோர்ட் போறாங்க. சுப்ரீம் கோர்ட் இதே தீர்ப்பை இறுதி செய்தது. யார்? ஐடிஐ படிச்சவங்களுக்கு தான். ஐடிஐ படிச்சு. அப்ப நீங்க எதுக்கு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏன் கால்ஃபர் பண்ண வைக்கிறீங்க, எக்ஸாம் எழுத வைக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க? இதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் முத்தரசன் அவர்கள். எக்ஸாம் யார் சார் அவங்க எழுத சொன்னது? டிஎன்பிஎஸ்சி எழுத சொன்னாங்க. அப்ப சரி சார், நாங்க எழுத சொல்லிட்டோம், அவங்க மார்க் எடுத்துட்டாங்க, அவங்க இந்த ஒரு டைம் உள்ள வந்துக்கிட்டோம், அடுத்த டைம்ல இருந்து நாங்க நோட்டிஃபிகேஷன் ஒழுங்கா விட்டு டிஎன்பிஎஸ்சி சொல்ல வேண்டியதானே? மற்றதுக்கெல்லாம் போய் சொல்றீங்கல்ல, என்ன எதுன்னு தெரியாம வந்து அறிக்கை விட வேண்டியது ஏன்? இதுக்கு நீங்க சு வெங்கடேசன் அவர்கள் இதுக்கு ஒரு அறிக்கை விட்டா என்ன? தெரியாம, அதாவது நம்ம பொறுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, லீகலி வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி ராங். நீங்க வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் சரி, கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, ஆன்சர் கஷ்டமா கேட்டோம், சரி ஓகே, ஒரு வாரம் கழிச்சு தான் நீங்க ஆன்சர் கீ ரிலீஸ் பண்றீங்க, அப்போவாது கரெக்டா விட்டுருக்க வேண்டியதானே? 25 ஆன்சருக்கு தப்பா கொடுக்குறீங்க. ஸோ ஆன்சர் கீழே 25 கேள்விக்கு தப்பா தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்போ 95லேருந்து 99 கேள்வி வரைக்கும் போடக்கூடிய 100க்கு 100 போடக்கூடிய பொது தமிழ் தேர்வர்கள் 75 தாண்டல யாருமே. 60 தாண்டதே பெரிய விஷயம். ஆமா. அப்போ ஒரு நார்மலா வந்து ஒரு 180 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு 180 இருக்கும், இன்னைக்கு 160 தான் வரும். இப்போ நான் கேட்குறேன், இந்த வீடியோவை பார்த்துட்டுங்க எல்லாரையும் நான் கேட்குறேன், 160க்கு மேற்பட்டு இங்கே வந்து தேர்வான 160 கேள்விக்கு மேலே அதிகமாக போட்டு தேர்வு ஆகியிருக்கிறார்கள் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் விசாரிக்கணும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரைம். ஓகே. இது நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 2019 ஒரே சென்டரில் ராமேஸ்வரத்தில் பாஸ் பண்ணாங்கன்னு சொல்லி விஷயம் வரும்பொழுது ஃபஸ்ட்டு 100 பேரில் 98 பேர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி கண்டுபிடிச்சு அவங்கள பணியில் சேர விடாமல், இனிமேல் எந்த தேர்வும் எழுத விடாமல் தண்டனை கொடுத்தது டிஎன்பிஎஸ்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டஃப்னு உலகமே சொல்லுது. அப்போ 160க்கு கேள்விகளுக்கு மேற்பட்டு பதில் அளித்தவர்கள் அவங்களுக்கு ரீடெஸ்ட் வைங்க, ரீடெஸ்ட் வைங்க சார், எல்லாரும் முன்னாடி ரீடெஸ்ட் வைங்க. கஷ்டமாக கேட்டாலே 180 போடுறவங்க வந்து ஓரளவுக்கு மீடியமாக கேட்டாலும் 180 போடுவாங்கல்ல, ரீடெஸ்ட் வைங்க. இதை செய்யுமா டிஎன்பிஎஸ்சி? நீங்கள் அக்டோபர் மாதம் என்ன நாளைக்கே டெஸ்ட் நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் வேணா சொல்லலை. 160 கேள்விகளுக்கு மேல் விடையளித்தவர்கள் ரீடெஸ்ட்டுக்கு தயாரா? அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக 11 லட்சம் பேருக்கு ரீ எக்ஸாம் வைங்க. அதாவது ரீ எக்ஸாம் தான் கட்டாயம்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக சார், ரீ எக்ஸாம் எல்லா ஸ்டூடெண்ட்டும் கேட்குறாங்க. தன்னெழுச்சியாக தஞ்சாவூரில் போராட்டம் நடத்திருக்கிறாங்க. நீங்களும் கூட மதுரையில் போராட்டம்? நாங்கள் மதுரையில் போராட்டம், அது ஒரு பெரிய காமெடி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா போய் கேட்கும்பொழுது ஓகே நல்ல விஷயம், இதெல்லாம் நல்ல விஷயம், இதெல்லாம் செய்யணும் அப்படி சொல்லிட்டு ஓகேன்ட்டாங்க. நான் உங்கள் போராட்டத்தை பற்றி நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ஓரலாக பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. ஓகே. ஆமாம். முந்தின நாள் ரிட்டனாக கொடுப்பாங்க. சரி ஓரலாக பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டு கொதிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. எஸ்எஸ்சியில் ஒரு பிரச்சனை வரும்போது பயிற்சி மையங்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி எஸ்எஸ்சி தலைவர் வந்து பயிற்சி மையங்கள் நிர்வாகிகள்கிட்ட வந்து தனியாக பேசி சரி ஓகே நாங்கள் தீர்வு சொல்கிறோம் அப்படிங்கிற விஷயம் போன வாரம் நடந்துச்சு. இங்கே பயிற்சி மையங்கள்லாம் சேர்ந்து பண்ணும் பொழுது கடைசி நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி உளவுத்துறை தகவல் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து இடம் வந்து ஒரு குறுகலான இடம் அது இதுன்னு சொல்லி கடைசி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அது என் பேரை வேற போட்டிருக்காங்க, நடராஜ் அகாடமி. இவர் வந்து மதுரையில் வச்சிருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களை போராட்டத்துக்கு வர சொல்லியிருக்காரு. நான் என்ன மதுரையில் வச்சிருக்கிறேன், சென்னையில் வச்சிருக்கேன். சென்னையில் வச்சிருக்கேன். அதில் மதுரை மாநகர காவல்துறையின் வேற போட்டிருக்குது. உண்மையிலே எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு மாநகர காவல்துறையிலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணும்பொழுது எங்கே இன்ஸ்டியூட் வச்சிருக்கிறாருன்னு தெரியாமல் கூட ஒரு அறிக்கை, செய்தி அறிக்கை நீங்கள் கொடுக்குறீங்க. சரி ஓகே, கடைசி நீங்கள் வந்து பெர்மிஷன் எதுவும் கொடுக்கல, யாராவது வந்தாங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் போராட்டத்துக்கு அப்படின்ட்டாங்க. உண்மையிலே வந்து நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லா ஊர்லேயும் இருந்து டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாங்க மதுரைக்கு போராட்டத்துக்கு. மதுரைக்கு போராட்டத்துக்கு ஒரு 5000க்கு மேலே வருவாங்கங்கிற மாதிரி ஒரு கணக்கு வந்துருச்சு. சரி ஓகே. அப்புறம் அங்கே வந்து உண்மையை சொல்லணும்னா தலைவர் கலீல் பாசன் ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து போராட்டத்துக்கு முந்தின நாள் ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு கூட அங்கே எஸ்பிசிஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணி போராட்டத்தை நடத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க, ஓகே எல்லாம் ஏற்பாடு பண்ணி கேட்டிருக்கிறார். ஓகே. அவர் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னார். அப்புறம் ஈவினிங் அதை கேன்சல் பண்ணும்போது சரி ஓகே, அந்த ஈவினிங்காக நாங்கள் அகைன் ஒரு வீடியோ போட்டு
அனுமதி வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டனாக கொடுக்கல, அதனால நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு 10,000 பேர் வருவாங்கன்னு இருக்கக்கூடிய ஒரு போராட்டத்தில் அடுத்த நாள் சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் கூட வரல சார். ஓகே. அப்போ மாணவர்கள் எந்த அளவுக்கு ஒழுங்காக இருக்கிறாங்க. மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா போய் போராட்டம் நடத்த நினைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தினா ஏதாவது கேஸ் ஒரு எக்ஸாம் எழுத முடியாது தெரியும். சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் மாணவர்கள் இன்னும் இருக்கிறாங்க. அப்படி கொதிச்சு போய் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு என்ன செய்ய, அடுத்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கிறது, ஏது படிக்கிறது ஒன்றும் தெரியல. நான் என்ன கேட்குறேன், டிஎன்பிஎஸ்சி இவ்வளோ தூரம் நடந்ததுக்கப்புறம் நான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். 2014 டிசம்பர் 12 மதுரை உயர்நீதிமன்ற ஒரு தீர்ப்பு இருக்குது. ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும். நீங்கள் ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுங்கள். ஃபைனல் ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ண முடியுமா? கேள்வியே தப்பாக இருக்கும்போது ஆன்சருக்கு எப்படி நீங்கள் ரிலீஸ் பண்ணுவீங்க? அப்போ எத்தனை கேள்விகளுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை வந்து தப்புன்னு சொல்லி வெளியில் எடுக்க போகிறீங்க? அத்தனை கேள்வியை தப்பாக கேட்ட ஆசிரியர்கள் மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இது மாதிரி 1000 கேள்விகள் வரும்ல. அப்போ இவங்களை பொறுத்தளவு என்னென்னா, நான் வைக்கிறதா எக்ஸாம், நான் போடுறதா ரிசல்ட்டு, இஷ்டம் இருந்தால் எழுது, இல்லைனா போ. இது வந்து டிஎன்பிஎஸ்சி சர்வாதிகார போக்கு. மாணவர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இதை நம்பி நீங்கள் எழுதணுமா? ஆனால் பல லட்சக்கணக்கான மாணவர்கள் டிஎன்பிஎஸ்சி நம்பி தான் சார் இருக்காங்க. சார் புரோட்டா கடையில் வேலை பார்க்குறாரு சார். சார் நான் இலக்கண குறிப்பு எல்லாம் படிச்சுட்டேன் சார், அது படி நீங்கள் என்ன இலக்கண குறிப்பு கேட்டாலும் நான் சொல்லுவேன் சார் அப்படின்னு சொல்லுவார். போகும்போது இலக்கண குறிப்பு கேளுங்க. அவர் வேலையே என்னென்னா புரோட்டா கடையில் வேலை பார்க்குறது, நைட்டு, அப்புறம் பகலில் படிக்கிறது, அப்புறம் வேலை பார்க்குறது, படிக்கிறது, இதுதான் செய்வார். குரூப் 4 எக்ஸாம் வந்தால் படிப்பார். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டா கடையில் வேலை பார்ப்பார். எக்ஸாம் வந்திருக்கும் போது புரோட்டா கடையில் வேலை பார்த்துட்டே படிப்பார். மற்ற நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறது மட்டும் சொல்ல வச்சுருந்தார். ஏன்னா போன தடவை நான் 2 கொஸ்டின் போயிடுச்சு சார், 168 போட்டது சார், 70 தான் வந்திருக்கும், அது மட்டும் 164 போட்டேன். இப்போ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யணும்னு தெரியல சார். நான் எனக்கு இது மட்டும் தான் சார் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி கடையில் வேலை பார்க்குறேன். அவர்களுடைய எக்ஸாம் சார் இது ஒன்றும் வந்து அப்பா ஏஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு, அம்மா ஸ்கூல் டீச்சராக இருக்கிறாங்க, நல்ல வெல்த்தியான ஃபேமிலி, அந்த பசங்க எழுதக்கூடிய எக்ஸாம் கிடையாது. இந்த எக்ஸாம் நம்பி இருக்கிறவங்க பீடி சுற்றும் தொழிலாளிகள், கணவனை இழந்த கைம்பெண்கள், ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி வேஜஸ், தினசரி கூலிகள் எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் சார் இது. அவங்க வந்து அவங்களுடைய ஒரு நம்பிக்கை, அவங்களுடைய ஒரு அதிகபட்ச நம்பிக்கை இதுதான் அரசாங்கம் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது என்னதான் வேலைகள் இருந்தாலும் அதே மீறி குடும்பத்தை காப்பாற்றிக்கிட்டு கல்யாணமான பொண்ணுங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாங்க. வீட்டில் பேரண்ட் வந்து அலோவ் பண்ணிடுவாங்க, அதாவது மாமனார் மாமியார் அலோவ் பண்ணிடுவாங்க, ஹஸ்பண்டும் அலோவ் பண்ணிடுவார். பட் எந்த நேரத்துலையும் கணவனுக்கு சமைக்கணும், மாமனார் மாமியாருக்கு சமைக்கணும், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், சமைச்சு கொடுக்கணும், மிச்ச நேரத்தில் படிக்கணும். படிக்கிறேன்னு சொல்லிட்டு இதில் ஏதோ ஒரு இடத்த ஒரு சின்ன குறை வந்துட்டா கூட அந்த குடும்பத்தில் அவ்வளோ பிரச்சனை வெடிக்கும். அதையெல்லாம் தாங்கி கொண்டு அழுது கொண்டு பல பேர் படிக்கிறாங்க. ஆமாம் சார், பல ஆயிரக்கணக்கான தேர்வர்கள். ஏன் அவங்களுடைய அழுகை, அவங்களுடைய மனக்குமுறல் டிஎன்பிஎஸ்சிக்கு கேட்கலையா? இன்னும் பொய்யா சொல்கிறாங்க. யார் இங்கே பொய் சொல்லலை. யூ கேன் ரெஃபர், நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணுங்க. டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ், நான் 1965 தான் போட்டேன், நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க. உங்களால் பண்ண முடியாது. சிவகலை அகலாய்வு கேட்குறீங்க. அறிவு இருந்தால் எவனாவது இப்படி கேட்பானா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. ஒரு அகலாய்வு என்பது இன்னைக்கு நடந்து இன்னைக்கு முடிகிறது கிடையாது. ஆமாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு இந்த அகலாய்வு நடந்துட்டு இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெண்கல பொருட்களும் தங்கப் பொருட்களும் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு ஆன்சரை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. அது தப்புன்னு போட்டீங்க. இந்த எக்ஸாமினேஷனில் கொஸ்டின் கேட்கறதுக்கு முன்னாடி வெண்கலம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. கொஸ்டின் கேட்டதுக்கு அப்புறம் தங்கம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சரி, இதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் கொடுப்பீங்க? அகலாய்வு தொடர்பாக கேள்வி எடுக்கும் பொழுது இதையெல்லாம் பார்த்து எடுக்க தெரியாது அவங்களுக்கு. இன்னும் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கண்டுபிடிச்சு தான் இருக்கிறாங்க, இன்னும் கீரடியில் கண்டுபிடிச்சு தான் இருக்கிறாங்க, அரிக்கைமேட்டில் கண்டுபிடிச்சு தான் இருக்கிறாங்க, ஆதிச்சநல்லூரில் கண்டுபிடிச்சு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதையெல்லாம் கண்டுபிடித்தாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே. ஸோ கூற்றுவதற்கான விளக்கம் இப்படி கேட்குறாங்க. அந்த 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதெல்லாம் ரைட்டு, இதெல்லாம் தப்பு. ஓகே. சிவகலை அகலாய்வு நீங்கள் வந்து வெண்கலம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அந்த கேள்வி கேட்குறீங்க. வெண்கலமும் தங்கமும் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு ஒரே ஸ்டேட்மெண்ட்டு. சரி, ஓகே, தங்கம் கண்டுபிடிக்கலையே அப்படின்னு நான் தப்புன்னு போடுறேன். டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் தப்பு தான். கொஸ்டின் எடுத்து 2 நாள் தங்கம் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே. இப்போ நீங்கள் என்ன ஆன்சர் சொல்ல போகிறீங்க? நீங்கள் வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்பொழுது தானே ஆன்சர் என்னன்னு பார்ப்பீங்க. எதுக்கு நீ இந்த அளவுக்கு நீங்கள் கேட்கணுமா? முதல்ல ஈஸியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. உங்களுடைய கொஸ்டின் ஃப்ரேமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி இல்லை. ஓகே. பாரத ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ 4 விருது காலமுறைப்படி வரிசைப்படுத்துன்னு சொல்லி கொடுத்தாச்சு. விருதை எப்படி சார் காலமுறைப்படி வரிசைப்படுத்துறது? அது எப்படின்னா யார் முதல்ல போய் வாங்குறாரோ அப்படி, அதான் கேள்வி. எல்லா விருதும் 1954 தான்.
ஆமா. அப்ப எப்படி எந்த அடிப்படையில் இந்த கேள்வி நீங்க கேட்குறீங்க? இல்ல இந்த விருது வாங்குறத வந்து இது பண்ண ஒன்றும் இல்லை. இப்போ அஜித் வாங்குறாரு, அஸ்வின் வாங்குறாரு, அப்புறம் வந்து தோனி வாங்குறாரு, அப்புறமா வந்து ராகுல் டிராவிட் வாங்குறாருன்னு வைங்களேன். யார் முதல் நடந்து போனாரு? இதுதான் கேள்வி. ஒரு கிளாரிட்டி கிடையாது. நீங்க வந்து இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட முதலில் தோற்றுவிக்கப்பட்ட ஒரு பணியாளர் தேர்வாணையம். அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? இந்த கேள்வியெல்லாம் யூபிஎஸ்சி பார்த்தா சிரிப்பா. அந்த யூபிஎஸ்சி படிக்கிற பசங்களாம் இருக்கிறாங்க. கேவலமா சிரிக்கிறாங்க இந்த கேள்வியை பார்த்து. இதுக்கு என்ன அர்த்தம்? குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு கொடுத்தாச்சு. எல்லாமே ஒரே வருஷம் தானே. இதுக்கு ஒரு ஆன்சர் வரை நீங்க கொடுத்துருக்கீங்க. என்ன சார் ஆன்சர் கொடுத்துருக்காங்க? அவங்க என்ன ஆன்சர் கொடுத்தாது அவங்களுக்கு அவங்க எதை இவங்க எப்படி திரும்ப இதுக்குலாம் எங்க தெரியுமா? இதுக்கு முன்னாடி இதே மாதிரி கேள்வி தப்பா கேட்டிருப்பாங்க. சரி. அங்க என்ன ஆன்சரோ அதே ஆன்சர் இங்க. நான் என்ன கேட்கிறேன், கொஸ்டின் எடுக்கிறதுக்கு இன்டெலெக்சுவல் இல்லையா தமிழ்நாட்டில்? தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புகலிடம் சார். ஆமாம். நீங்கள் ஒரு மேக்ஸ் எடுத்துக்கோங்க, ராமானுஜர் மட்டும் இருக்கிறாரு. ஒரு சயின்ஸ் எடுத்துக்கோங்க, சர் சி வி ராமன் நோபல் பரிசு வாங்கினவர் இருக்கிறாரு. ஒரு அக்ரிகல்ச்சர் எடுத்துக்கோங்க, எம் எஸ் சுவாமிநாதன் இருக்கிறாரு. ஒரு மெடிசன் எடுத்துக்கோங்க, முத்துலட்சுமி ரெட்டி இருக்கிறாங்க. அனைத்து துறைகள்லையும் இன்டெலெக்சுவல்ஸ் பிறந்த இடம் தமிழ்நாடு. அப்படிப்பட்ட ஒரு தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து கேள்விகளை இவ்வளோ தப்பாக கெடிதில் என்ன நாங்கள் எதுக்காக மெயினாக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு குரூப் ஒன்றில் கேட்குறீங்கன்னா சரி ஓகே விடுங்க. ஏன்னா அது வந்து ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்ஸாம், எனக்கு நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸே கம்மி. இன்னொன்று வந்து அதில் வந்து எப்போவுமே நீங்கள் தப்பாக கேட்பேன், அது பெருசாக அஃபெக்ட் ஆகாது. ஆனால் குரூப் 4ல் ரொம்ப கிராமங்கள் இருக்க 17,000 கிராமங்கள் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க. ஒரு கொஸ்டின் தப்பாக இருந்தால் கூட அது உங்கள் சைடாக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட் சைடாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும். சார் இந்த குரூப் 4ல் எத்தனை கேள்விகள் சார் ரொம்ப தப்பாக இருக்கு? 25 கேள்விகள். 25 கேள்விகள் தப்பு. 25 கேள்விகளோ விடைகளோ 25 தப்பு. இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 15 இருக்குன்னு ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புறாங்க. சார் மொத்தம் 200 கேள்விகளில் 25 கேள்வி தப்பு. 40 வச்சுக்கோங்க, அழகாக கண்டுபிடிக்கலாம். இவங்க லட்சணம் அப்படி தான் கொஸ்டின் எடுத்துருக்கிறாங்க. பவானந்தம் பிள்ளை. பவானந்தம் பிள்ளைன்னு ஒரு கேள்வி. கேஸ்ட் பேர் இருக்கக்கூடாதுல்ல, பேர் என்ன பிள்ளைன்னு சேர்க்குறீங்க? சரி ஓகே விடுங்க, உங்களுக்கு ஊறிச்சு, ரத்தத்திலே ஊறிடுச்சு, விட்டுருங்க. பவானந்தம் பிள்ளை வடமொழி நிறைய மொழிகள் வேற வேற மொழிகள்லேருந்து நிறைய மொழிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா எத்தனை சொற்களை கடன் வாங்கினாரு அப்படின்னு ஒரு கேள்வி. போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து அவர் தெலுங்கு மொழியிலேருந்து 11 கலை சொற்கள் அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு. ஓகே. நீங்கள் 34 கொடுக்குறீங்க. எங்கே 34 இருக்கு? அவங்க எழுதின அந்த காலத்தில் எழுதுகிற புக்கு, அந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்மில்லன் லிமிடெட் அப்படிங்கிற புக்கு மும்பையில் கிடைக்கும், டெல்லியில் கிடைக்கும், லண்டனில் கிடைக்கும், ஒரு 4 இடங்களில் தான் கிடைக்கும். ஓகே. அந்த சோர்ஸே ரெஃபர் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொடுக்குறீங்க. எங்கப்பா 34 இருக்குது, 11 தானே போட்டிருக்கு. பிறகு எப்படி நீங்கள் ஆன்சர் போடுறீங்க? தமிழும் தப்பு, ஆங்கிலமும் தப்பு, கணிதமும் தப்பு, எல்லாமே தப்பு தப்பாக கேட்டுட்டு இதற்கு நாங்கள் வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவோம் அப்படி சொல்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து யாரும் இவர்களை கேள்வி கேட்க முடியாது அப்படிங்கிற ஒரு என்னதான் சார் பண்ணுங்கிறீங்க? சார் நாங்கள் ஸ்டூடெண்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு அதாவது வெளியே சொல்ல முடியாத ஒரு அவங்க வந்து ஒரு லவ் ஃபெயிலியராக இருந்தால் கூட இந்த அளவுக்கு வருத்தப்பட்டிருக்க மாட்டாங்க சார், உண்மையை சொல்லணும் அப்படின்னா. அந்த அளவுக்கு போட்டித் தேர்வு முக்கியமாக குரூப் 4 எக்ஸாமை அவங்க லவ் பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவங்க இப்போ குரூப் 4 எக்ஸாம் மேலே ஒரு காதல் இருந்தது அவங்களுக்கு. இன்றைக்கி அப்படி கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வெறுத்து ஒரு மூலையில் வீட்டில் உட்கார வச்சிருச்சு இந்த எக்ஸாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லா நிலையிலும் தப்பு. 2 உயிர் வேற போயிடுச்சு. 2 உயிர் வேற போயிடுச்சு. அதில் ஒரு உயிர் தான், இன்னொரு உயிர் வேறு காரணம் சொல்கிறாங்க. குரூப் 1 எக்ஸாம் ஒரு ஊர் போயிடுச்சு. ஓகே. சிவகங்கையில் அப்படியே குரூப் 4 ஒர்க் பண்ணுறாரு. அது ஓகே. சரி, இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்? ஒரு நீட்டாக ஒரு மறு எக்ஸாம், ஒரு ரீ எக்ஸாம் கேட்குறோம். இதில் வச்சுட்டு போதும். உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா நாங்கள் கேட்கவே மாட்டோமே. உங்கள் மேலே எல்லா ஸ்டேஜ்லையும் தப்பு. இவ்வளோ தப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் டிஎன்பிசி உங்களுடைய குறைகளை வந்து காது கொடுத்தே கேட்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டாங்களே, கோர்ட்டுக்கு எதிராக கோர்ட்டில் போய் கேஸ் போட வேண்டியதானே? கோர்ட்டுக்கு கேஸ் போட தான் போகிறோம். அது வந்து லாயர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். எந்தெந்த வழிகளில் கேஸ் போடலாம், ஒரு ரிட் பெட்டிஷன் போடலாமா, இல்லைனா ஒரு பிஐஎல் போடலாமா, இந்த எக்ஸாமுக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு இன்டரிம் ஆர்டர் கூடிய சீக்கிரம் நாங்கள் வாங்குவோம். ஓகே. அது வந்து ஒரு பிஐஎல்லாக இருந்தால் என் பேர்லேயே நான் போடுறேன், நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஓகே. ரிட் பெட்டிஷனாக இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸு. சரிங்களா? இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது எல்லாம் தேவையா? நீங்கள் ரீ எக்ஸாம் வைக்கிறதுல என்ன கஷ்டம் உங்களுக்கு? உங்கள் மேலே தப்பு இருக்குது. மாணவர்கள் கர்நாடகாவில் பண்ணாங்களா, அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் பண்ணுங்கிறீங்களா? கர்நாடகாவில் ஒரு எக்ஸாம்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டு ரீ எக்ஸாம் வச்சாங்க சார். நம்ம நாட்டிலே வச்சிருக்காங்க சார். 2012 வந்து தப்பாக ஒரு சில குளறுபடிகள் இருக்கும் பொழுது குரூப் 4 எக்ஸாமினேஷன் கலைஞர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார், ஜெயலலிதா அவர்கள் ஆளுங்கட்சி. அப்போ வந்து கலைஞர் வந்து குரூப் 4 எக்ஸாம் ரத்து பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க, ரத்து பண்ணிட்டு போனாங்களே. ஓகே. பட் இப்போ ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்தணும். ஓகே, அவங்களுக்கு அவருடைய விருப்பம் ஒரு போராட்டம் மாணவர்கள் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக ஒரு இடம் வேணும் அவங்களுக்கு, அவங்களுடைய மனக்குமுறலை வெளிப்படுத்துறதுக்கு. அதுக்கு ஒரு இடம் கேட்குறாங்க. நம்ம சென்னையில் வந்து ஒரு பெர்மிஷன் கேட்டிருக்கிறோம். வாய்மொழி ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. வரக்கூடிய 13ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த வாரம் 13ஆம் தேதி காலையில் 10 to 12 நம்ம ராஜரத்னம் ஸ்டேடியம் கொடுத்துருக்குறாங்க. வாய்மொழியாக ஒரு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. நம்ம இல்லைன்னு சொல்லலை. 20 நாளாகியும் 20 நாள் மாணவர்கள் இதை வந்து
தூக்கமே வரல சார் அவங்களுக்கு. தூக்கம் வராமல், அதாவது நீங்கள் வந்து அவங்களுடைய வழிகள் எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாது. அடுத்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ வந்து இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி மேலே மிகப்பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. ஓகே. அண்ட் அரசாங்கத்துக்கு மேலே ஒரு வருத்தம் இருக்குது. என்ன வருத்தம் சார்? இவ்வளவு தூரம் மாணவர்கள் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே. அரசாங்கம் தாமாக முன் வந்து இதை பற்றி நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி போட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே. மாணவர்கள் பொறுமையாக இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லையா? இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. அரசாங்கம் சார்பாக இதுவரைக்கும் யாரும் இதை பற்றி பேசவில்லை. இந்த இஷ்யூ வந்த உடனே சார் ஒரு விருதுநகரில் ஒருத்தர் வந்து கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல ரிஜிஸ்டரா இருக்காரு, டெப்டி ரிஜிஸ்டரா இருக்காரு, குரூப் ஒன் கேடர்ல சீனியர் மோஸ்ட், 58 வயசு ஆகுது. ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி சார் என்னுடைய சர்வீஸில் அவங்களாம் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறவங்க, நான் எத்தனையோ பேருக்கு ஃப்ரீ கோச்சிங் கொடுத்துருக்குறேன், நிறைய பேர் பாஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டம். அந்த அளவுக்கு கஷ்டம். நீங்கள் கஷ்டமாக கேளுங்க, எல்லாருக்கும் கஷ்டம் தான், நம்ம அதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வந்து இவ்வளவு இர்ரெகுலாரிட்டிஸை வச்சுட்டு அதுக்கு நான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுவேன் அப்படின்னா என்ன பேசுகிறவங்க பேசிகிட்டே இருக்கணும், நாங்கள் அதை பற்றி கவலையப்பட மாட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் டிஎன்பிஎஸ்சிக்கு இருக்கிறது. இதே போக்கு நீடித்தால் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ண இடத்துல இப்போ 12 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. நாளைக்கு 6 லட்சம் பேர் தான் அப்ளை பண்ணுவாங்க. ஒரு குரூப் 4 எக்ஸாமினேஷன் நீங்கள் கால் ஃபார் வெறும் 6 லட்சம் தான் அப்ளை பண்ணுவாங்க. நம்பிக்கை இல்லாமல் போயிடும். ஓகே. நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியின் மீது மாணவர்களுக்கு நம்பிக்கை இல்லை, இப்போவே சுத்தமாக இல்லை. 160 கேள்வி மேலே இது யாரும் போட முடியாது. எல்லாருமே சொல்லும் பொழுது 160 கேள்விக்கு மேலே போட்டால் நீங்கள் அவங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வைங்க, நாளைக்கு எல்லா பசங்களும் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவீங்க? லக்கில் கூட ஒரு சிலருக்கு வரலாம், எல்லாருக்குலாம் வர முடியாது. ஒரு சிலருக்கு லக்கில் வரலாம், 175 கொஸ்டின் போடலாம். பட் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் ஒரு 1000 பேர் 160 கொஸ்டினுக்கு மேலே போட்டாங்கன்னா முழுக்க முழுக்க இதில் முறைகேடு நடந்துள்ளது என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிய வரும். அப்போதாவது டிஎன்பிஎஸ்சியை விழித்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியை வந்து நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து செலக்ட் பண்ணி கொண்டு போக சொல்றதுக்கு இதை கேட்குறோம். ஃப்ராடு பண்ணி வரவனை கொண்டு போக சொல்லி நான் கேட்கல. 2019 நடக்கும்பொழுது வந்து டிஎன்பிஎஸ்சி விசாரிக்கும் அப்போ கோரிக்கை எழுப்பினோம். டிஎன்பிஎஸ்சி விசாரிச்சாங்க, 100 பேரை வெளியே அனுப்புனாங்க. அந்த கேஸ் வந்து பார்த்தீங்க, அதாவது இன்னொரு இதில் என்னென்னா 2019 நடந்த கேஸு இன்னைக்கு வந்து 2025. இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி கோர்ட்டில் போய் சொல்கிறாங்க, ராமேஸ்வரம் வழக்கை நாங்கள் சிபிஐக்கு மாற்றிட்டோம். ஆமாம், சிபிஐக்கு மாற்ற சொல்லி கோர்ட் எப்போ சொன்னிச்சு? 2021 டிசம்பரில் சொன்னிச்சு. அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொடுக்குறாங்க. அப்போ 4 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன் பதில் கொடுக்காம இருந்தீங்க? சிபிஐக்கு மாற்றுறதையே ஒரு 6 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நாளைக்கு இங்கே ஒரு கேஸ் வந்துச்சுன்னா 2020 வந்துச்சுன்னா 2030 இல்லைன்னா 40 தான் நீங்கள் சிபிஐக்கு மாற்றுவீங்களா? இது நாள் வரைக்கும் சிபிஐக்கு மாற்றுறோங்கிறதே சொல்லாமல் இருந்ததுக்கு என்ன காரணம்? அதில் வந்து அவர் கேஸ் போட்டவர் சொல்கிறாரு, இதில் வந்து ஒரு கிளர்க்கு ஒரு டிரைவர் இவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சிபிசிஐடி போலீஸை வச்சு, அதுக்கு மேலே போக முடியாது, ஏன்னா எல்லாரும் உயர் அதிகாரிகளாக இருக்கிறாங்க, பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க, அதனால சிபிஐ விசாரணை வேணும்னு கேஸ் போட்டவர் சொன்னார். இப்போ சிபிஐக்கு மாற்றியாச்சு. அப்போது கிளர்க்குக்கு மேலே ஒரு உயரதிகாரி இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி ஒத்துக்கிறதா? ஏன் அந்த உயரதிகாரியை உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன பயம்? அப்போ யாருக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சு நின்று இந்த மாணவர்களை நீங்கள் பழி வாங்குறீங்க? அப்போ ஒவ்வொரு முறையும் ஊழல் வரும்பொழுது அப்போ இங்கே இருக்கிற போலீஸ்க்கு வந்து பவர் இல்லையா? டிஜிபி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய உயரதிகாரி விசாரிக்கிறதுக்கு பவர் இல்லையா? நான் சிபிஐக்கு மாற்றுறதே ரொம்ப தவறான ஒன்று. எங்களால் முடியல, நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி இது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது போட்டித் தேர்வு இது மாணவர்கள் வாழ்க்கை சார். வேலை கிடைச்சா குடும்பம் முன்னேறும், கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆகலாம். ஒவ்வொரு அரசு வேலைக்கும் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் பின்னால் கல்யாணமாகாத தங்கச்சி இருக்கிறாங்க, கல்யாணமாகாத அக்கா இருக்கிறாங்க, நோய்வாய்ப்பட்ட அம்மா அப்பா இருக்கிறாங்க. எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு நாளைக்கு ஒரு வேலை கிடைச்சா நம்ம குடும்பத்தை எவ்வளவு கனவுகளோட இருந்திருப்பார். எல்லாத்தையும் சிதைச்சிட்ட மாதிரி அதை விட ரொம்ப அமைதியாக இருக்கிறது. இந்த போக்கு மிகவும் கண்டிக்கத்தக்கது. நாங்கள் வந்து மாணவர் சார்பாக நாங்கள் இதை பேசுகிறோம். ஓகே, எங்களுக்கு பர்சனல் வஞ்சன்ஸ்லாம் இதில் எதுவும் கிடையாது. செவிடன் காதில் ஊதிய சங்கா டிஎன்பிஎஸ்சி இருக்குங்கிறீங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப காலமாக அப்படி தான் இருக்குது, இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக மாணவர்களின் பக்கம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. மாணவர்களை வைத்தோ அல்லது நானும் வந்து டிஎன்பிஎஸ்சி இந்த குரூப் 4க்கு எதிராக வந்து கேஸ் போடுவேன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து இடைக்கால தடை வாங்குவோன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதே போல் கொஷின் பேப்பர் அவுட் ஆகிருக்கு, யாரெல்லாம் 160க்கு மேலே போட்டிருக்காங்களோ அவங்களுக்கு ரீ எக்ஸாம்ஸ் நடத்தணும்னு உங்களுடைய பார்வை? எல்லாருக்குமே ரீ எக்ஸாம் நடத்தணும். ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணால் 160க்கு மேலே போட்டவங்க ரீடெஸ்ட் வைக்கணும். ஓகே சார், குறிப்பாக ரீ எக்ஸாம் நடத்தணும். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆனால் 160க்கு மேலே யாரெல்லாம் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு ரீ எக்ஸாம் வைக்கணும்னு உங்களுடைய பார்வை ரொம்ப விரிவாக வச்சிருக்கீங்க. மாணவர்கள் நலன் சார் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. நேரில் வந்து கொடுத்து பேசிய நமக்கு நன்றி. நல்லா சார். நன்றி சார்.